சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 9626899268. டெல்லி வந்து திரு விஜய் அவர்களுக்கு ஏதோ அழுத்தம் கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அரசியல் ரீதியா கொடுக்கலாம். இது எந்த வகையில் அவருக்கு பின்னடைவு ஏற்படுத்தும்? ஒரு பின்னடைவும் இருக்கு. இந்திய கூட்டணிக்கு வந்து நீங்கள் வரணும் அப்படின்ற மாதிரி எதுவும் அழுத்தம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அழுத்தலான்னு அவங்க நினைக்கலாம். அதுக்கு அடிபணிய மாட்டார். அடுத்த தலைவராக வந்து உதயநிதி வந்து சொல்லிட்டு இருக்காங்களே சார், அது வந்து எப்படி சார் இருக்க போகுது? அழிய போகுது திமுக. அவ்வளவுலாம் கண்ட கட்சி எப்படி சார் அழியும்? உதயநிதிக்கு தலைமையில எடுத்தால் தமிழ்நாடுகளில் திமுக அழிஞ்சிடும், அவ்வளோதான். அண்ணாவே சொன்னார், இந்த கட்சி யாரும் அழிக்க முடியாது, நாம அழித்தால் தான் உண்டுனாரு. அதுதான் நடக்க போகுது. என்ன போக்குனால திமுக அழியும்? வாரிசு அரசியல் தான். திமுகவுக்கு மக்கள் ஓட்டே போட மாட்டாங்களே. எந்த காரணத்தில் கொடுக்க ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லுங்க. திமுக யாருக்கும் நன்மை செய்யலை. முதல்ல கட்சிக்காரனுக்கு நன்மை செய்யலை. விஜயவர்கள் வந்து இவ்வளோ அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காருல்ல, பெண்களுக்கு இவ்வளோ பண்ணியிருக்காங்கன்றது. ஏற்கனவே கடன் சுமை இவ்வளோ இருக்கிறப்ப இதெல்லாம் வந்து செயல்படுத்தினா மேலும் வந்து கடன் சுமை அதிகமாக தான் ஒன்ற மாதிரி தான் சொன்னார். 30% இவங்களே கொள்ளையடிக்கிறாங்க. அந்த நிதி வந்தாலே போதும். எதனால இவ்வளோ நிபந்தனைகள் மட்டும் விஜய்? 82 நிபந்தனைகள் விஜயமங்கலத்தில் விதிச்சாங்க. 52 நிபந்தனைகள் சேலம் கூட்டத்தில் விதிச்சாங்க. 40 நிபந்தனைகள் வேலூர் கூட்டத்தில் விதிச்சாங்க. ஒரு சில்லறை பையன் சீமா ஈஸியாக பேசிட்டு போயிடுறான். இப்போ கூட அவரோட மாநாடு நடந்துச்சு திருச்சியில். அதான் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே கூட்டினது எல்லாமே கொள்கை கூட்டம், எவ்வளோ கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாவேக்காவை ஒரு இன்டெரக்டாக விமர்சனம் பண்ணியிருக்கு. அவருக்கு என்ன கொள்கை இருக்குன்னா, தமிழ் தேசிய கொள்கை இருக்குது. என்ன தமிழ் தேசியம்? பிரபாகரன் தனி தமிழ்நாடு கேட்க போகிறான்னா, பிரபாகரனுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? நீங்களும் பல இடத்துல இதை தான் கேட்குறீங்க. ஆமாம், பிரபாகரனுக்கு அவனுக்கு என்னங்க சம்பந்தம்? அவர் சந்திக்கவே இல்லையா சார்? அப்போ சந்திக்க முடியாது. இவன் யார் சந்திக்கிறதுக்கு? மேடைக்கு மேடை சொல்லிட்டு இருக்காரு தலைவர். அப்போ எவ்வளோ பெரிய போலி அவன், போலி காலி கூலி அவன். தீமானை பின்னாடிலேருந்து வர யாரையும் ஏற்கிறாங்களான்னு கேட்குறேன். அது தெரியாது. அவன் ஒரு பைத்தியம். 8% வாக்கு வச்சிருக்கு. 8% வாக்கு வச்சது இப்போ 1% கூட வராது இனி வர்ற தேர்தலில். வரலாறுல அவரும் ஒரு பெரிய தலைவர் தானே சார்? தலைவர்லாம் கிடையாது. தலைவர் கிடையாது, தரித்திரம். அவர் மேலே எதுவும் உங்களுக்கு தனிப்பட்ட எனக்கு என்னது தனிப்பட்டது? நான் என்ன விஜயலட்சுமியில பங்கு வேணும்னா கேட்டேன். அவர் வந்து விமர்சிக்கலாம். நீங்க பயங்கர கடுமையாக போய் இல்லை, இந்த அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஆபத்தான மனிதன். எதனால ஆபத்தான மனிதன் சொல்றீங்க? மக்களுக்கு அவர் எந்த வகையில ஆபத்தா இருக்காரு? மக்களுக்கு இல்லைங்க, இந்த மண்ணுக்கு ஆபத்தானவன். எதனால்? அவர் பேசுற பேச்சு எதுவும் உங்களுக்கு வந்து தவறா தெரியுதா? பேச்செல்லாம் தவறு தான். அதில் ஏதோ ஒரு தவறு ஏதோ சுட்டி காட்டுங்க. பேச்செல்லாம் தவறு தான். எல்லாமே தவறு தான். சில பேர் நம்புறாங்கல்ல, அது என்ன சொல்றீங்க? அப்படி பாவம், அவர்கள் அறியாமையிலிருந்து விடுபட வேண்டும். இந்திய கூட கூட்டணிக்கு போறாரு, அதனால தான் இந்த சம்மன் கூட எல்லாரும் எங்க கூட கூட்டணி வைக்க விரும்புவாங்க. நாங்க யாரு கூடயும் கூட்டணி வைக்க தயார் இல்லை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேகாவை சேர்ந்த திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து வேட்பாளர் தேர்வு தொடர்பான நேர்காணல் வந்து நாளைக்கு நடக்க இருந்துச்சு பனையூரில். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து டெல்லியிலேருந்து சிபிஐ ஒரு சம்மன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, அந்த கரூர் தொடர்பான வழக்கில் வந்து இப்போ சிபிஐ சம்மன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இப்போ டெல்லி வந்து திரு விஜய் அவர்களுக்கு எதுவும் அழுத்தம் கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்களா அரசியல் ரீதியாக? கொடுக்கலாம். இது எந்த வகையில் அவருக்கு பின்னடைவு ஏற்படுத்தாது? ஒரு பின்னடைவு ஏற்படுத்தும். எப்படி சார் சொல்கிறீங்க? உதைக்க உதைக்க பந்து உயரும், அரைக்க அரைக்க சந்தனம் மணக்கும். ஒருவேளை கூட்டணிக்கு அழைக்கிறாங்களா சார்? எப்படியா நீங்கள் வந்து அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு வந்து நீங்கள் வரணும் அப்படின்ற மாதிரி எதுவும் அழுத்தம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அழுத்தலான்னு அவங்க நினைக்கலாம். அதுக்கு அடிபணிய மாட்டார். ஏன்னா இப்போ வந்து அவகாசம் வர கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி அவகாசம் கேட்டிருக்காங்களாம். என்னன்னா, நாளைக்கு வந்து இந்த மாதிரி நேர்காணல் நடக்க போகுது, ஒரு 10 நாள் எங்களுக்கு வந்து டைம் கொடுங்க அப்படின்ற மாதிரி விஜய் தரப்புலேருந்து கேட்டிருக்கிறதா ஒரு தகவல் தெரியாது. அவருக்கு வர்ற பிரச்சனை அவர் ஃபேஸ் பண்ணுவார். இந்திய அரசியலில் ஆளுமையும் ஆற்றலும் உள்ள ஒரே தலைவர் அவர் தான். அதை அவர் ஃபேஸ் பண்ணுவார். அவர் தமிழ்நாட்டு அரசியலில் பேசு பொருள் ஆயிட்டார். எப்படி சார் அவர் பேசு பொருள் ஆயிட்டார்னு நினைக்கிறேன்? அது அவரை பற்றி தான் இல்லை. அதுதானே நீங்களும் கேட்குறீங்க. பேசு பொருள் ஆகிட்டார். இப்போ இன்னைக்கு அவரை தாண்டி வந்து ஊடகங்கள் எதுவுமே பேச மாட்டாங்கன்னு பேச மாட்டீங்க. நீங்கள்லாம் விலை போயிட்டீங்கல்ல. எப்படி சார் சொல்றீங்க? எல்லா ஊடகங்களையும் விலைக்கு வாங்கிட்டாங்க. யார் சார் வாங்கினா? ஆளுங்கட்சி. அதையும் தாண்டி வந்து தான் விஜய் ஆளுங்கட்சி. நாங்கள் ஒரு போட்டியில் இருக்கிறதாகவே திமுக சித்தரிக்கவே இல்லை. வார்த்தையே சொல்ல மாட்டாரு. விஜய் பேர் சொல்ல மாட்டாரு. தாவேகான்ற கட்சி பேரே சொல்ல நாக்கு சுளுக்கிடும் அவனுக்கு. என்ன சார் இப்படி சொல்றீங்க? முதல்வர் போய் இப்படி சொல்றீங்க. முதல்வர் என்னது?
எங்கள் கட்சியை பேரே சொல்ல மாட்டாங்க, நாக்கு சுளுக்கிடும். ஏன் எதனால சொல்ல மாட்டாங்க? நாங்கள் தான் பெரிய சக்தி தமிழ்நாட்டில், அதனால சொல்ல மாட்டேங்கிறான். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பவளவிழா பாப்பா படுத்து கிடக்குது, 3 வயசு குழந்தை துள்ளி விளையாடுது, தாங்க முடியல அவங்களுக்கு. அடுத்த தலைவராக வந்து உதயநிதி வந்து சொல்லிட்டு இருக்காங்களே சார், அது வந்து எப்படி சார் இருக்க போகுது? அழிய போகுது திமுக. அவ்வளவுலா கண்ட கட்சி எப்படி சார் அழியும்? அழிஞ்சு போயிடும். உதயநிதிக்கு தலைமையெல்லாம் எடுத்தால் தமிழ்நாடுகளில் திமுக அழிஞ்சிடும், அவ்வளோதான். அண்ணாவே சொன்னார், இந்த கட்சி யாரும் அழிக்க முடியாது, நாம அழித்தால் தான் உண்டுன்னாரு. அதுதான் நடக்க போகுது. அழிவு பாதையில தான் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் கொண்டு சென்றுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம், திமுக கூட்டத்துக்கு போய் பார்த்தா தெரியும். இன்னைக்கு திருச்சியில் மாநாட்டுக்கு போய் பாருங்க எப்படி இருக்குன்னு. சரி, எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சோர்வா இருக்கும். என்ன சார் இப்படி சொல்றீங்க? தன்னெழுச்சியா நீங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னெழுச்சியா வரமாட்டாங்களே. முந்தா நாடு திமுக கூட்டம் நடக்குது. திமுக கூட்டத்தில் யார் பேசுறாங்க தெரியுமா? தராசு ஷியாம். திமுக கூட்டத்தில் தராசு ஷியாமா? தராசு ஷியாமுக்கு திமுகவுக்கு என்ன சம்பந்தம்? அவர் பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர். அதாங்க, அவனுக்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தம்? ஸ்டாலின் பிறந்த நாள் கூட்டத்துக்கு அவன் பேசுறான் தராசு ஷியாம். நான் ரொம்ப மதிக்கிற பத்திரிகையாளர் அவர் ஏன் கூப்பிடுறாங்க? பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா பேசுறாரு. சாலமன் பாப்பையா பட்டிமன்றத்தில் ஒரு அறுவை ஜோக்க திரும்பி சொல்லி உயிர் வாழுகிற பிராணி அவனை பட்டிமன்ற பேச்சாளரை திமுக கூட்டத்துக்கு கூப்பிடுறாங்க. இயக்குனர் விசி குகநாதனை கூப்பிடுறாங்க. அப்துல் கலாமனுடைய உதவியாளர் நண்பர் பொன்ராஜை கூப்பிடுறாங்க. திமுக கூட்டத்துக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? திமுக செத்து போச்சு. சொல்றீங்க. ஆமா, எத்தனை இடத்துல நீங்க போய் பேசிருப்பீங்க. நான் பேசுறேன், இயக்கம் அது. நான் பேசினேன். அதான் சொல்ல, திமுகவுக்கு நிலைமை இன்னைக்கு இதுதான். திமுகன்ற ஒரு கட்சி அழியக்கூடாது இல்ல சார்? அது எப்படி சார் அழியக்கூடாதுன்னா அழிச்சிருவாங்க, அவங்களே அழிச்சிருவாங்க. அவங்க சரி, என்ன போக்குனால திமுக அழிய போகுது? வாரிசு அரசியல் தான். இன்ப நிதி வழங்கும் பராசக்தி. இதுக்கும் கட்சிக்கும் என்ன சார்? ஆமா, கட்சிக்கு சம்பந்தம் இருக்கு. பராசக்தி எதுக்கு எடுத்த? ஜனநாயகன் போட்டியா எடுத்தாங்க. ஆமா, எடுத்த. என்னாச்சு பராசக்தி? நீங்க பராசக்தி பாத்தீங்களா? நான் எதுக்கு பாக்குறேன்? மொழிப்போர் தியாகிகள் வரலாறு நான் பேசுற மாதிரி தமிழ்நாட்டில் பேச எவனாவது இருக்கானா? நான் எதுக்கு பாக்குறேன்? உங்க அளவுக்கு தமிழ்நாட்டுல யாருக்குமே தெரியாதுன்றீங்களா? தெரியாது. திமுகல இவனுக்கும் தெரியாது. அந்த மொழி போர்லயே முக்கியமா வந்து திமுக காரன் தான் போராடினதா சொல்றாங்க. ஆமா, யாரு போராடுனா தெரியுமா உங்களுக்கு? இல்ல, எனக்கு தெரியல. அதான் நீங்க அரசியல் சட்டத்தை கொளுத்தினவன் காளிமுத்து. ஓகே, அப்ப அந்த டைம் என்னதான் சார் நடந்துச்சு? மொழிப்போருக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே இல்லைன்றீங்க. இன்னைக்கு இருக்கிற திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னேன். இன்னைக்கு வந்து அதை பத்தி எதுவுமே தெரியாதா? மொழியை பத்தி உங்களுக்கு? இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப இதை பத்தி வெறும் அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்களா? ஆமா, இப்போ வந்து மொழி அரசியல் வந்து திமுக கையில் எடுக்குது இல்லை? அதுதான் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அரசியல் வெப்பனா வந்து அவங்க கையில் எடுக்கிறாங்க. வரக்கூடிய தேர்தலில் இது வந்து உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். ஒன்றும் கை கொடுக்காது. திமுகவுக்கு மக்கள் ஓட்டே போட மாட்டாங்களே. எந்த காரணத்தில் கொடுக்கும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லுங்க சார். திமுக யாருக்கும் நன்மை செய்யல. முதல்ல கட்சிக்காரனுக்கு நன்மை செய்யல. கட்சிக்காரங்களே சொல்றாங்க. ஆமா, கட்சிக்காரங்களே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நன்மை செய்யலைன்னு சொல்றான் சார். அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்ல? இல்லை, எங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே எல்லாரும் ஊழல் செய்யறான். கட்சிக்காரங்களே சொல்றாங்களா? ஆமா, எங்க தலைவரே சொன்ன 30% கொள்ளையடிக்கிறான். அதுதான் வந்து ஸ்டாலின் டாக்ஸ்ன்னு சொல்றாரு. ஆமா, 30%. நான் தலைவர்கிட்டே சொன்னேன் 30 இல்லைங்க 40ன்னு. எப்படி சார் உங்களுக்கு 40ன்னு தெரியுது? அது கொள்ளையடிக்கிறாங்கல்ல. வெள்ளி நாற்காலி இல்லைன்னா போட முடியுமா? மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கு. இதனால தான் பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை, விஜய்க்கு இதனால தான் ஆதரவு கொடுக்க போறதா சொல்றாங்களா? விஜய்க்கு அரசியல் மாற்றமும் ஆட்சி மாற்றமும் வரணும்னு மக்கள் முடிவெடுத்துட்டாங்க. அதற்கு சரியான வெப்பன் விஜய் தான் மக்கள் முடிவெடுத்துட்டாங்க. ஏன்னா இப்போ ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்குல்ல சார், இதுக்கப்புறமும் விஜய் அவர்களுக்கு வந்து எந்த ஒரு பின்னடைவை ஏற்படுத்தாதா? ஒரு பின்னடைவும் ஏற்படாது. எதனால் எப்படி சொல்றீங்க? அவரைத்தான் மக்கள் நம்புறாங்க. இல்லை சார், நிறைய பேர் இன்னைக்கு கிரவுண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்களே வந்து இதுக்கு முன்னாடி விஜய் அவர்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம், இந்த விஷயத்தில் அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாமா வேணாமான்ற மாதிரி யோசிக்கிறதா சொல்லுங்கள். அதெல்லாம் பெர்சனல் விஷயம் தம்பி. விஜய் தான் மாற்றத்திற்கான அடையாளம், அவ்வளவுதான். ஏன்னா என்ன, இது வந்து மக்களுடைய கருத்தாக இருக்குது. என்னன்னா, ஒரு எப்போவுமே தலைவராக வந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு ஒழுக்கம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த ஒழுக்கத்தை வந்து விஜய் ஒழுக்கத்தை பற்றியெல்லாம் பேசாதீங்க. ஏன் சார் பேசக்கூடாது? ஒழுக்க பற்றி எல்லாம் பேசாதீங்க தம்பி. பர்சனல் கேள்வி கேட்காதீங்கன்னு சொன்னல. இல்லை, இது பர்சனல் கிடையாது. பின்ன வேற என்னது இது? என்ன கேள்வி இது? மக்கள் என்ன பேசிட்டு நான் அதை ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு அவர் சொல்லிட்டாரு. அது பிறகு நீங்க ஏன்டா கேட்குறீங்க? அவர்கிட்ட போய் கேளுங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இதனால அரசியல் அவருக்கு எந்த பின்னடைவும் வராதுங்கிறத மகளிர் சிறப்பு இதுலயே நிகழ்ச்சியிலே நிரூபிச்சுட்டோமே. இன்னமும் எழுச்சி தான் இருக்குன்றீங்களா? எழுச்சி தான் இருக்கு மகளிர் மத்தியிலையும். இந்த மகளிருக்கெல்லாம் அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்கல்ல சார்? ஆமா, திரு விஜய் அவர் நிறைய சொன்னாரு. இந்த மாமன் சீருனாரு, அண்ணன் சீருனாரு, மோதிரம் போடுவோங்கிறாரு. இதெல்லாம் வந்து எப்படி பாக்குறீங்க நீங்க? அற்புதமான அறிக்கை.
எப்படி சார் ராணி வேலு நாச்சியார் படை, யூனிஃபார்ம் இல்லாத ஒரு படை தமிழ்நாடு பூரா வலம் வரும் பெண்களை பாதுகாக்க. சீக்கிரம் அந்த ரகசிய கேமரா வச்சு. ஆமாம், அதெல்லாம் இந்த நாட்டில் யாரும் நினைச்சு பார்க்காதது. திருமணத்திற்கு 8 கிராம் தங்கம் பட்டுச்சேலை ஏற்கனவே ஜெயலலிதா அறிமுகம் செய்தது. தாலிக்கு தங்கம் திட்டம் மாதிரி. ஆமாம், அதை திமுக கைவிட்டது. இன்னைக்கு அவர் அதை சொல்லிட்டாரு. சிங்க பெண்கள் மேம்பாட்டு திட்டம், சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வட்டி இல்லாத கடன். பெண்கள் தற்சார்பு பெறுவதற்கான ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறார். அஞ்சலை அம்மாள் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட், அதிவிரைவு நீதிமன்றம். ஏற்கனவே நீதிமன்றங்கள் இருக்கிறது, ஆனால் அந்த வழக்கை விரைந்து விசாரித்து தீர்ப்பு வழங்கக்கூடிய நிலைமையில் இல்லை. வழக்குகள் எல்லாம் லட்சக்கணக்கான வழக்குகள் தேங்கி கிடக்கின்றன. இன்னைக்கு அஞ்சலை அம்மாள் பெயரில் அதிவிரைவு நீதிமன்றம் ஒன்றை எங்கள் தலைவர் பெண்களுக்காக வாக்குறுதியாக தந்திருக்கார். அதை விட முக்கியமானது காமராஜர் கல்வி உறுதி திட்டம். எங்களுடைய கொள்கை தலைவர் அவரையும் ஏற்றுக்கிட்டோம். 15,000 ரூபாய் அதில் மாணவர்களுக்கு கொடுக்க போகிறோம். இடைநிற்றல் தடுக்கிறதுக்கு. இடைநிற்றல் தடுக்கிறது அப்படி சொன்னேன். ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் இன்னைக்கு கல்வியில் இடைநிற்றல் அதிகமாகிவிட்டது. பள்ளி கல்வித்துறையும் உயர்கல்வித்துறையும் பாழாகிவிட்டது. எதனால சார் பாழாயிடுச்சு? 12 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் இல்லை. வரலாற்று சிறப்பு மிகுந்த சென்னை பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் இல்லை. சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர் சம்பளம் கொடுக்க நிதி இல்லை. 206 அரசு பள்ளிகளை மூடிவிட்டார்கள். 190 அரசு கல்லூரிகளுக்கு முதல்வர் கிடையாது. இதெல்லாம் எதனால நியமிக்கப்பட மாட்டாங்கன்னு சொல்றீங்க? இதுல ஏதாவது அரசியல் காரணம் எதுவும் இருக்கா? எது? இந்த பல்கலைக்கழகத்துக்கு திறமை இல்லை. சப்பாண்டி பயிலெல்லாம் மந்திரியா இருந்தா என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. இதனாலதான் தமிழ்நாடோட கல்வி திறனே குறைச்சிக்கிட்டு இருக்காங்கன்றீங்களா? கல்வி போச்சு தமிழ்நாட்டில். அவங்க மேம்படுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க சார், பெருமையா சொல்றாங்க. எப்படி என்ன மேம்படுத்துன்னு என் கூட ஒரே மேடையில விவாதிக்க தயாரா கோவி செழியன்? உயர்கல்வித்துறை நீங்க சவால் வர்றீங்களா? ஆமா, கேளுங்க. இல்ல சார், அவர் அவ்வளவு பெரிய PhD எல்லாம் படிச்சிருக்காரு. அதாங்க, கல்வி பத்தி அவருக்கு எதுவுமே தெரியாதா? அவருக்கு சென்னை பல்கலைக்கழகத்தை ஏன் துணைவேந்தர் நியமிக்கலன்னு கேளுங்க. என்ன காரணமா இருக்கும் சார்? நீங்க சொல்லுங்க சார். நிர்வாக திறமை இல்லைங்க. யாருக்குமே இல்லையா? திமுக மந்திரியில இருந்து முதல்வர்ல இருந்து யாருக்குமே இல்லையா? முதல்வருக்கு ஒண்ணுமே தெரியாது. 50 வருஷமா அரசியல்ல இருக்காருன்ற. அதான் தமிழ்நாட்டை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க. ஏன்னா இப்ப விஜய் அவர்கள் இவ்வளவு அறிக்கை எல்லாம் கொடுத்துருக்காருல்ல, பெண்களுக்கு இவ்வளவு பண்ணியிருக்காங்கன்றது. ஏற்கனவே கடன் சுமை இவ்வளவு இருக்கிறப்ப இதெல்லாம் செயல்படுத்தினா மேலும் கடன் சுமை அதிகமா தான் ஒன்ற மாதிரி சொன்னாரு. 30% இவங்களே கொள்ளையடிக்கிறாங்க, அந்த நிதி வந்தாலே போதும். ஸோ அதனாலதான் தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குங்கிறீங்களா? இந்த ஸ்டாலின் டாக்ஸ்ன்றது. ஆமா, இது எப்படி சார் சரிப்படுத்தலாம்? எப்படி? நாளைக்கு விஜய் அவர்கள் வந்தாருன்னா இது எப்படி சரிப்படுத்த பாருங்க. 5 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு யூனிட் மின்சாரம் கூட இன்னும் உற்பத்தி செய்யலை. வேற எப்படி வரும்? இது எப்படி வருது? ஏற்கனவே இருந்தது தான் வருது, காற்றாலை மூலம் கிடைக்க தான் வருது. மின்சாரம் உற்பத்தியே செய்யலை 5 வருஷத்தில். அதுக்கான திட்டமே இவங்கள்ட்ட இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ PTR பழனிவேல் தியாகராஜன்லாம் இருக்காரு. அவர்லாம் ஒரு ஞானின்னே சொல்லலாம், எக்கனாமிஸ்ட்னு சொல்லலாம். ஆனால் அவங்களுக்குலாம் முக்கியத்துவம் கொடுக்காததான் இதுக்கான காரணம்னு நினைக்கிறேன். அவர் தான் சொன்னார், 30 லட்சம் கோடி திராவிட மாப்பிள்ளையும் திராவிட புதல்வனும் கொள்ளையடிச்சு வெளிநாட்டில் வச்சுருக்காங்கன்னு அவர் தான் சொன்னார். உடனே அவரை தூக்கி ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அவரை தூக்கி அப்புறப்படுத்திட்டாங்க. திமுகவில் படித்தவங்களுக்கு, இந்த மாதிரி அறிவாக இருக்கிறவங்களுக்கு மரியாதை இல்லைன்றீங்க. மரியாதை இல்லையே, இருக்காது, கொடுக்க மாட்டாங்களே. எதனால சார் கொடுக்க மாட்டாங்க? அதான் அவங்க இயல்பு. திமுகவுக்கு வரல, கருணாநிதிக்கு கையில் கட்சி வந்தது பிறகு திமுகவுக்கு வரலாறே அதுதான். முற்போக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. முற்போக்கெல்லாம் பேசுவாங்க. வெள்ளாட்டின் தலையை காட்டி ஓநாயின் கரையை விற்பார்கள். தாவேகா சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க சார் 12ஆம் தேதி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு சரியாக பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட பரப்புரையில் முடக்க சதி செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்க போகிறதா சொல்கிறாங்க. அதையும் இப்போ சார் பண்ணுறாங்க. எப்படி பார்க்குறீங்க? 82 நிபந்தனை விதிச்சாங்க ஈரோடு அருகே விஜயமங்கலம் கூட்டத்துக்கு. என்ன அப்படி நிபந்தனையாக இருந்துச்சு? நீங்கள் எல்லா கூட்டத்துக்கும் போகிறீங்க, நீங்கள் பர்சனலாக ஃபேஸ் பண்ணுறீங்களா அந்த நிபந்தனைகள்? நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அங்கே? எனக்கு கூட்டத்துக்கே அனுமதி கிடையாது. என்ன சார் சொல்றீங்க? இவ்வளவு பெரிய பேச்சாளர் நீங்க, உங்களுக்கு அனுமதி? கூட்டத்துக்கே அனுமதி கிடையாது. என் கூட்டத்துக்கு அனுமதி வேங்கணுமானா ஆம்புலன்ஸ் கொண்டு வரணும். எதுக்கு ஆம்புலன்ஸ்? அவனுக்கு கண்டினியூஷனை சொல்றேன். நான் என்னட்ட கேட்குறீங்க எதுக்கு ஆம்புலன்ஸ்ன்னு? இல்லை நீங்கள் எதுவும் கேட்கலையா? ஆம்புலன்ஸ் நிப்பாட்டணும். சரி,
மருத்துவமனை ஃபர்ஸ்ட் எய்டு உதவி பண்ணுறதுக்கு ஒரு டாக்டர்ஸ் செவிலியர்ஸு நியமிச்ச ஒரு கேம்ப் அங்கே இருக்கணும். அப்போ தான் என் கூட்டத்துக்கு அனுமதி. இல்லை எதனால இவ்வளோ நிபந்தனைகள் மட்டும் விஜய் 82 நிபந்தனைகள் விஜயமங்கலத்தில் விதிச்சாங்க, 52 நிபந்தனைகள் சேலம் கூட்டத்தில் விதிச்சாங்க, 40 நிபந்தனைகள் வேலூர் கூட்டத்தில் விதிச்சாங்க. ஒரு சில்லற பையன் சீமா ஈஸியாக பேசிட்டு போயிடுறான். ஏன்னா இப்போ கூட அவரோட மாநாடு ஒன்று நடந்துச்சு திருச்சியில். அதான் அவர் என்ன சொல்றாருன்னா, இங்கே கூட்டினது எல்லாமே கொள்கை கூட்டம், எவ்வளோ கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாவேக்காவை ஒரு இன்டெரக்டாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவருக்கு என்ன கொள்கை இருக்கும்? தமிழ் தேசிய கொள்கை இருக்கு. என்ன தமிழ் தேசியம்? பிரபாகரன் தனி தமிழ்நாடு கேட்க போறானா? பிரபாகரனுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? நீங்களும் பல இடத்துல இதை தான் கேட்குறீங்க. ஆமா, பிரபாகரனுக்கு அவனுக்கு என்னங்க சம்பந்தம்? அவர் சந்திக்கவே இல்லையா சார்? அப்போ சந்திக்க முடியாது. இவன் யாரு சந்திக்கிறதுக்கு? மேடைக்கு மேடை சொல்லிட்டு இருக்காரு சார் தலைவர். அப்ப எவ்வளவு பெரிய போலி அவன், போலி காலி கூலி அவன். சார் இப்படி ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிட்டீங்க. அவர் பின்னாடி 8% பிரபாகரனை சந்திச்சவன் மாவீரன் நெடுமாறன், பிரபாகரனை சந்திச்சவன் அண்ணன் வைகோ. கேட்டீங்களா? அவங்க எல்லாம் காட்டுல போய் சந்திச்சு உயிரை பணையம் வச்சு பார்த்தவங்க. இந்த பையன் யாரு அவன்? அப்ப இவர் பின்னாடி யாரா ஏக்குறாங்களா? அவரை யாரு? சீமானை பின்னாடில இருந்து வேற யாரையும் ஏக்குறாங்களான்னு கேட்குறேன். அது தெரியாது. அவன் ஒரு பைத்தியம். 8% வாக்கு வச்சிருக்காரு. 8% வாக்கு வச்சது இப்போ 1% கூட வராது இனி வர்ற தேர்தலில். மொத்தமா தவேக்க வந்து எடுத்துட்டு போகுது அவங்களோட. எடுத்துட்டோமே. எங்க தலைவர் எந்த ஊருக்கெல்லாம் போறாரோ அந்த ஊர்ல எல்லாம் நாம் தமிழர் இயக்கம் அப்படியே சமாதி ஆகிடுது. நீங்க அதை கண் கூட பாத்தீங்களா? நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். யாரோ உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்களா இதுக்கு முன்னாடி நான் நாம் தமிழர் கட்சியில இருந்தேன், இப்போ வந்து நான் தாவேக்காக்கு வந்துட்டேன்னு வந்து சொல்லுறதுக்கு என்னதுக்கு? எங்களுக்கு ஆதரவு பெருகிட்டே இருக்கு. அந்த தம்பிகள் பூரா வந்துட்டு இருக்காங்க. ஏன் சார், அதாவது என்னன்னா தமிழ் தேசிய கொள்கையே வந்து தாவேக்காக்கு சும்மா போலியாக தான் வச்சிருக்காங்கன்ற மாதிரி நாம் தமிழர் கட்சி விமர்சிக்கிறாங்களே. தமிழ் தேசிய கொள்கையில் நாங்கள் கொள்கை தலைவர்னு பெரியாரை வச்சுட்டோம், பாபா சாஹிப் அம்பேத்கரை வச்சுட்டோம், கர்ம வீரர் காமராஜரை வச்சுட்டோம், அஞ்சலி அம்மாவை வச்சுட்டோம், ராணி வேலு நாச்சியாரை வச்சுட்டோம். இதுதான் எங்கள் கொள்கை. இல்லை அதெல்லாம் உங்கள் கொள்கை தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சார். ஆனால் நாம் தமிழர் கட்சியினர் என்ன சொல்கிறாங்கன்னா, வெறும் நீங்கள் ஃபோட்டோவில் வைக்கிறீங்க, எங்கேயாவது அதை பற்றி பேசுகிறீங்களா அப்படின்ற கேள்வி. ராணி வேலு நாச்சியார் படைன்னு சொல்லுது என்னதான்? அதையும் மீறி அவங்க விமர்சிக்கிறாங்கன்னா என்னது காழ்ப்புணர்ச்சி காரணமா, எதனால? இல்லை பயமா? காழ்ப்புணர்ச்சி எங்கள் மேலே காழ்ப்புணர்ச்சி வருது. அவனுக்கு என்ன தகுதி இருக்கு? ஏன் சார் தகுதி இல்லைன்னு 16 வருஷமா கூவம் குற்றாலத்தை பழிக்கிறது. கூவம் எப்படி குற்றாலத்தை கேள்வி கேட்க முடியும்? தமிழ்நாட்டில் அவரும் ஒரு பெரிய தலைவர் தானே சார். தலைவர்லாம் கிடையாது, தலை இருக்கு, தலைவர் கிடையாது. அவன் தரித்திரம் சார். அவர் மேலே எதுவும் உங்களுக்கு தனிப்பட்ட? எனக்கு என்னது தனிப்பட்டது? நான் என்ன விஜயலட்சுமியிட்ட பங்கு வேணும்னா கேட்டேன், எனக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் சார் அவர் வந்து விமர்சிக்கலாம்? நீங்கள் கடுமையாக பயங்கர கடுமையாக போய் இல்லை, இந்த அரசியலில் இந்த அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஆபத்தான மனிதன் அவன். எதனால ஆபத்தான மனிதன் சொல்றீங்க? மக்களுக்கு அவர் எந்த வகையில் ஆபத்தாக இருக்கார்? மக்களுக்கு இல்லைங்க, இந்த மண்ணுக்கு ஆபத்தானவன். அதான் சார். எதனால் அவர் பேசுகிற பேச்சு எதுவும் உங்களுக்கு வந்து தவறாக தெரியுதா? பேச்செல்லாம் தவறு தான். அதில் எதுவும் ஒரு தவறு ஏதாவது சுட்டி காட்டுங்களேன் நீங்கள். பேச்செல்லாம் தவறு தான். பிரபாகரனை செஞ்சுச்சான் எல்லாமே தவறு தான். அவருக்கு சில பேர் நம்புறாங்களே, அது என்ன சொல்கிறீங்க? அப்படின்னு பாவம், அவர்கள் அறியாமையிலிருந்து விடுபட வேண்டும். அவங்க ஒருவேளை அறியாமையிலேருந்து விடுபட்டுட்டா தாவேக்காக்கு வர வாய்ப்பு இருக்கா? வந்துட்டு தானங்க இருக்காங்க. இன்னும் சில பேர் நான் கேட்குறேன், டெய்லி வந்துட்டு இருக்காங்க. சீமான் அவங்களுக்கு பிடிக்காமலையா? இல்லை ஆமாம், நேற்று நான் தஞ்சாவூருக்கு போனேன், பர்மா காலனியில் பேசினேன். தாவேகாவிலேருந்து 40 பேர் என் கூட்டத்தில் சேர்ந்தாங்க. அப்படி போகிற எல்லா கூட்டத்துக்கும் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஆமாம். ஓகே சார், நீங்கள் இப்போ வந்து தாவேக்கா சார்பாக பல இடத்துல போயிட்டு பரப்புரை எல்லாம் பண்ணுறீங்க. உங்களுக்கு அங்கே வரவேற்புலாம் எப்படி இருக்குது? வரவேற்பு பிரமாதமாக இருக்குது. இன்னைக்கு வந்து பாருங்கள், நீங்கள் இரட்டையறையில் எப்படி வரவேற்பு இருக்குன்னு வந்து பாருங்கள். வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்குது? நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். தோராயமாக எவ்வளோ சார் சொல்லுவீங்க? எத்தனை தொகுதி? 170 தொகுதி ஜெயிப்போம். 170 தனிப்பெரும்பான்மை. இன்னொரு விஷயம் கூட அரசியல் புரட்சியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா பாஜக கூட எப்படியும் கூட்டணி வைக்க போறாரு விஜய், அதாவது என்டிஏ கூட கூட்டணி வைக்க போறாரு விஜய். அதனால தான் இந்த சம்மன் கூட வந்து எல்லாரும் எங்க கூட கூட்டணி வைக்க விரும்புவாங்க. நாங்க யாரு கூடயும் கூட்டணி வைக்க தயார் இல்லை. அதனால தான் வந்து சம்மன் கூட அழுத்தம் கொடுக்கறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன சம்மன் கொடுத்தா அதெல்லாம் ப்ரொசீஜர் தம்பி. அதில் அழுத்தம்னு நாங்கள் அழுத்தம்னு நினைக்கல, எங்களை யாரும் அழுத்தவும் முடியாது. அது கரெக்டாக அது ஏன் நேர்காணல் அப்போ மட்டும் அந்த அழுத்தம் வருதா, அந்த சம்மன் வருதுன்றதான் சந்தேகம் வருது சார். தம்பி அழுத்தம் கொடுக்குறாங்களா, அதை ஃபேஸ் பண்ண, அவ்வளோதான். ஃபேஸ் பண்ணுறக்கூடிய எல்லா தைரியமும் விஜய் அவர்கள் தைரியம் அவருக்கு மாதிரி தைரியம் வேற யாரும் இருக்குது தமிழ்நாட்டில்? ஏன்னா அந்த கரூர் விஷயத்திலே வந்து அவருக்கு சரி தைரியம் இல்லைன்ற மாதிரி அந்த கரூர் விஷயத்தில் என்ன தைரியம் இல்லை? அவர் வந்து மக்களை சந்திக்கலை, வாங்க ஓடி வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி விமர்சனம். ஓடி வந்ததுன்னு தான் புத்திசாலித்தனம். அங்கேயே நின்றுருந்தா என்ன ஆகும்?
தமிழ்நாடு பூரா இருந்த மக்கள் திரண்டு வந்திருப்பாங்க, மீண்டும் அசம்பாவிதம் நடக்கும். அதனால தான் வந்துட்டாரு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா தஞ்சாவூருக்கு பரப்புரை போனார்ல சார். அப்போ வந்து ஒரு 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 2 பேர் வந்து ஆக்சிடென்ட்ல வந்து ரொம்ப பயங்கரமாக காயமெல்லாம் அடைஞ்சிட்டாங்க. அவரை போய் மறுபடியும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தான் போய் பார்த்துருக்காரு சார். ஏற்கனவே அந்த ஒரு ஒரு விமர்சனம் வந்துச்சுல, எல்லாரும் பார்த்து நடிக்கிறாரு, கண்ணு நீலிக்கண்ணீர் விடுறான்ற மாதிரி தாவேக்கான ஒரு விமர்சனம் வச்சாங்க. இப்போ இதுக்கு என்ன சார் நினைக்கிறீங்க? எங்கள் மாவட்ட செயலாளர் விஜய் சரவணன் தான் போய் பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் அதை பார்த்துட்டே இருக்கார். நான் நேற்றுக்கு கேட்டேன் என்ன ஆச்சுன்னு. ஒன்றும் இல்லைன்னா உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை, பார்த்துட்ருக்கோம், ரெக்கவர் ஆகி வந்துடுவார்னு சொன்னார் விஜய் சரவணன், எங்கள் தஞ்சை மாவட்ட செயலாளர். இல்லை, விஜய் அவர்கள் எவ்வளோ சொல்லியும் இளைஞர்கள் வந்து இவ்வளோ பேர் வந்து அவர் வாகனத்தை வந்து பின்தொடர்றாங்களே, அது உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்கிறேன்? அந்த இளைஞர்களுக்கு ஆர்வம், அந்த ஆர்வம் நல்லதான் கேட்குறேன். அவர்களை பொறுத்தவரையில் நல்லது. என் பின்னாடி வராதிங்கன்னு தலைவர் சொல்லிட்டாரு. அதை மீறி வரான்னா ஆர்வம் தான் காரணம். இந்த 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 செல்வாக்கு தமிழ்நாட்டில் வேற எந்த தலைவனுக்கும் இல்லை. அதை வந்து வெறும் ஒரு நடிகரை பார்க்க அந்த ஆர்வம்னு எடுத்துக்கலாமா நம்ம? இல்லை, நடிகர் வேற தமிழ்நாட்டில் இல்லையா? இருக்க தானே செய்கிறாங்க. அதெல்லாம் அரசியல் ஆர்வம் தான். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி.